நான் உங்கள் சார்பா உங்கள் வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்குள்ள உங்களை கொண்டு போறேன். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த நிலையில பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன கேட்குறீங்களோ அதை 100% செய்து கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒரு மனம் அதை நம்பினா அதுவாகவே மாறி நிற்கும். நெகட்டிவ்ஸ் மட்டுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. வெளிமனம் கான்சியஸ் மைண்ட் ஆஃப் பண்ணிடுச்சுனாக்க நம்ம கண்களை திறக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க ஸ்டோரியில ஆழ்நிலை மருத்துவம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. எல்லா நோய்களையுமே அதுல சரி பண்ணிட முடியுமா? 100%. மனமே மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. மனோசக்தியை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அவங்களோட அனுபவிச்சு தான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் விழிப்பு நிலையிலேயே இருக்கிறது நம்ம ஆழ்மனம். நம்ம எப்ப நம்ம ஜனனம் எப்ப உருவாகுதோ அப்பையிலிருந்து நம்ம டில் டெத் வரைக்கும் நம்ம 24/7 நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஈவன் தோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸையும் அதுதான் கட்டமைப்பு பண்ணுது. ஸோ அப்போ பாடியில் இருக்கக்கூடிய நம்ம பாடியை க்ரோ ஆகிறதுக்கே எல்லா ஸ்ட்ரக்சரும் அதுதான் ரெடி பண்ணுது. ஈவன் தோ நீங்களும் நானும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி முதற்கொண்டு பதிவேற்றம் யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்கும். அதாவது யூனிவர்ஸ்ன்றது ஒரு சர்வர், இது மோடம். இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை அங்கே பதிவேற்றம் பண்ணி வைக்குது. இவ்வளோதான். இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் போட்டிங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா? இப்போ கூகுளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அது எங்கேருந்து எடுத்து கொடுக்குது? த்ரூ யுவர் இன்டர்நெட் மோடம் மூலமா யூனிவர்ஸ் கிட்ட சர்வர், அதுதான் சர்வர். யூனிவர்ஸ் தான் சர்வர். ஸோ அப்போ இங்கே நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி சேட்டலைட்ல கேட்குதோ அதே மாதிரி ரிப்ளை நம்மளுக்கு அங்கே இருந்தே வரும். இதுதான் சப்கான்ஷியஸில் போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு தெரிகிறது, ஒவ்வொருத்தரும் அதில் உணர்றது, பார்க்கறது. இப்படி தான் இதே மாதிரி தான் அவங்க நவகிரகங்கள் பார்த்தது, இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உணர்றது. இதெல்லாம் சித்தர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த வழியில தான். புரியுதுங்களா? இதுலேயே பல நிலைகள் இருக்கு. நம்மெல்லாம் ஒரு துளி. நான் அவங்களோட கம்பேர் பண்ண விரும்பலை, ஏன்னா நம்மெல்லாம் ஒரு துளி. ஆனால் அவங்கெல்லாம் பெரிய கடல். அவங்கெல்லாம் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சின்ன துளி தான் நான். சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுல என்னென்ன நோய்கள் சரி பண்ண முடியும் சார்? இப்போ நான் சொன்ன மாதிரி மனம்தான் மிகச்சிறந்த ஒரு சக்தி, அதுதான் மிகப்பெரிய மருத்துவர். அதாவது இப்போ நீங்க உங்க உடம்புல ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னீங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்க உங்க ஆழ்மனதுல ஃபர்ஸ்ட் பதிவாயிடும். அதுக்கப்புறம் அது பாதிப்பா இருக்கும். அந்த பாதிப்பின் விளைவு தான் உங்க உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய்களுக்கு காரணம். அது எப்படி உருவாகுது அப்படின்னாக்க, உங்களுக்கு வயத்துல ஒரு உபாதைகள் வருது, திடீர்னு பயந்து வயத்தை கலக்குது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயந்து வயத்தை கலக்குது. நடந்திருக்கு சார். நடந்திருக்கா? இப்போ உங்களுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு. ஆனா இதை நான் ஜஸ்ட் இதை ஏன் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, யூனிவர்ஸா நிறைய பேருக்கு இது இருக்கிறதுனால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த பயந்து வயத்தை கலக்குதுன்னா இந்த பயம் எங்கிருந்து வருது? கண்ணில் பார்க்கறதோ இல்லைன்னா காதால கேட்கக்கூடிய ஒரு ஒலி அதிர்வு தான், ஏதோ ஒரு அதிர்வின் மூலமாகவே. ஆனா அதுக்கும் வயத்துக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நம்ம கேட்கும் போது இல்ல பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட்டை அதாவது நம்மளோட மனசுதான் இது ஐயோ இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். அதுல இருந்து தான் நமக்கு வயிறு கலக்கிற மாதிரி ஆகும். எனக்கு அப்படிதான் நடந்திருக்கு. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க மனம் அப்படின்னு சொன்னோன்னு நீங்க எங்க உங்க கை எங்க போச்சு? ஓகே, எல்லாம் நெஞ்சுக்கு, அதாவது நெஞ்சு குழிக்கிட்ட வச்சுக்கிறீங்க. ஹார்ட்டை தான் மனம் சொல்றீங்க. ஆக்சுவலா மனம் அப்படின்னாலே மூளைக்கு மேல் பரப்பில், தலையில மூளைக்கு மேல் பரப்பில் மண்டை ஓட்டுக்கு கீழே இந்த இடைப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு மஞ்சள் நிற புகை மண்டலம் போல ஒரு பால் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் மனம். அதுதான் நம்ம ஜனிக்கிறதுல இருந்தே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்மளோட உயிரா உள்ள வந்துருது. இந்த விஷயம்தான் மனம்ன்றது சொல்றது. ஸோ அப்ப இனிமேல்ட்டு எப்ப யார் கேட்டாலும் மனம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. இதனாலதான் நம்ம நிறைய விஷயங்கள் தலைக்கு ரொம்ப சேஃப்டி சொல்றது, தலையில அடிச்சு சத்தியம் பண்றது, இதெல்லாம் அந்த காலத்துல வச்சது காரணங்கள் மனதின் உள்ள நம்பிக்கை. இதை எப்படின்னாக்க இது தியானத்துல இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா தெரியும், இதை உணர முடியும். சரிங்களா? ஸோ இது மனம்ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட்.
இந்த ஆழ்நிலை சிகிச்சையில என்னென்ன நோய்கள் சரியா இருக்கு? அதாவது இந்த ஆழ்நிலையில ஃபர்ஸ்ட் இந்த சிகிச்சைன்னு சொல்றச்சவே பாதிப்பு எங்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் உணரணும். ஓகே. நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இப்ப கையில ஒரு வலினாக்க டாக்டர்கிட்ட பாக்குறோம், வயிற்றுல ஒரு வலினாக்க டாக்டர்கிட்ட பாக்குறோம், காலில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எங்க வலி உருவாகுதோ அந்த இடத்த பார்த்துடுறோம். சரிங்களா? அப்ப அவங்க டாக்டர் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த வலிகள் குணமாகுது. ஆனால் இந்த ஆழ்மன சிகிச்சை எப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களோட மனதில் ஒரு பாதிப்பு உருவானால்தான் நம்ம உடம்புக்கு ஒரு நோய் உருவாகுது. அதாவது ஒரு பாதிப்பு வந்து மனசுல உருவாயிடுச்சுன்னா அதோட இம்பாக்ட் உங்க உடம்புல காட்டிடும். இந்த காற்றச்சை தான் நம்மளுக்கு எப்படி ஒரு இங்க ஒரு பாதிப்பு உருவாயிடுச்சு, அந்த பாதிப்பு மூலமாக ஒரு சுரப்பிகள் சுரப்புது, அந்த என்சைம்ஸ் போயிட்டு நம்மளோட எந்த பார்ட் வீக்கா இருக்கோ அதை உடனே அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி அஃபெக்ட் பண்றச்சு தான் நம்மளுக்கு உடனே அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெயின் வருது. சில டைம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வருது. சில பேருக்கு ஒரு பிரச்சனையா திருப்பி திருப்பி வருது, சில பேருக்கு ஒருத்தருக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாதிப்பின் வெளிப்பாடு. இந்த பாதிப்பை எடுத்தாதான் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையா நம்ம வெளில வர முடியும். இல்லைன்னா இப்ப நம்ம ஒரு வயிற்றுக்கு ஒரு வலி அப்படின்னாக்க ஒரு மாத்திரை எடுக்கிறோம், கொஞ்ச நாள் சரியாகுது, மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது வயிற்றுக்கு, மறுபடியும் டாக்டர் கிட்ட போறோம், சரி பண்ணிக்கிறோம், மறுபடியும் பிரச்சனை வருது. அப்ப ரிப்பீட்டடா லூப் மாதிரி வந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை வருது, திருப்பி திருப்பி வருதுனாலே புரிஞ்சுக்கணும் இது ஆழ் மனதுலதான் இந்த பாதிப்பு இருக்கு. நீண்ட நாளா ஒரு பிரச்சனை கோத்ரூ பண்றோம்னாலே அது சாதாரண விஷயம் கிடையாது. மனதளவுல ஒரு பாதிப்பின் உருவானால் மட்டுமே இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் வரும். உடல் ரீதியா இதே மன ரீதியாவும் உருவாகும். மனமும் பாத்தீங்கன்னாக்க அணு அணுவா பிரிஞ்சிடும். இப்ப சில பேருக்கு அந்த ஓசிடின்னு ஒரு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, ஸ்லீப்லெஸ், இந்த மாதிரி எல்லாம் மன ரீதியான பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கு காரணமும் இந்த மன பாதிப்பின் வெளிப்பாடு தான். அப்ப இது எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனியா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட மனதை சீர்படுத்தினாலே, அதாவது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஊண்ட், அதாவது பாதிப்புகளை சரி பண்ணிட்டாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஆனா இப்ப இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அவங்க ஆழ்நிலைக்கு போனால்தான் அதை சரி பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதில்லை, நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னாக்க, இல்ல ப்ராக்டிஸ் பண்றேன் நான் அந்த நிலை வரைக்கும் ரீச் ஆக முடியல அப்படின்னா அதை சரி பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம நான் உங்கள் சார்பா உங்கள் வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்குள்ள உங்களை கொண்டு போறேன். அது எப்படி? இந்த மாதிரி இப்ப உங்களோட சார்பா உங்களோட ஆழ்மனதுக்கு போனாதான் இந்த பிரச்சனை சரி பண்ண முடியும். உங்க பிரச்சனைய நீங்க போவீங்களா? எஸ். எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி உள்ள போகும். எனர்ஜியா எப்படி கன்வெர்ட் ஆகுதுனாக்க ஃபர்ஸ்ட் உங்களோட வெளிமனதை அடக்கிறது. இங்க சிகிச்சையும் போது இங்க பேசுறது கம்மி, வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், அவ்வளவுதான். மற்றபடி இங்க ஆழ்நிலையில தான் கொண்டு போறது. அவங்கள படுக்க வச்சு அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்குள்ள கொண்டு போயிடுறேன். அப்ப ஆழ்மனதுல தான் பாதிப்பு உருவாயிருக்கு, அங்கதான் நம்ம வைத்தியம் பார்க்கணும். அப்ப அங்கதான் நம்மளுக்கு எந்த இடத்துல பாதிப்பாயிருக்கோ அங்க கொண்டு போய் சில அஃபர்மேஷன்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எல்லாமே எனர்ஜியா தான் போகும், வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் ஒன்லி ஃபார் நம்பிக்கைக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்ட் அப் அவங்க படுத்திருக்கிற பேஷண்ட்டுக்கும் அவ்வளவுதான். ஆனா 100% இதுக்கு இந்த சிகிச்சைக்கு கூட ஒருத்தர் கூட இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது படுத்திருக்கிறவங்க, அதாவது சிகிச்சைக்கு வந்த பேஷண்ட் என்ன பண்றாங்கன்னு ஒரு தேடுதல் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிட்டு இருக்க மனதை எப்படி பிடிச்சி இது பண்றது? அப்ப ஒரு நம்பிக்கையான ஆட்கள் கூட இருந்தால் 100% மனம் அடங்கும். மனம் அடங்கிடுச்சுனாக்க இந்த சிகிச்சைக்கு 100% அவங்க சப்கான்சியஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெளிமனம் அடங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்கள் கை கால், அதாவது வெளிமனதோட ஆக்டிவிட்டிஸ், நம்ம வெளிமனம் என்ன பண்ணோம், இந்த கண் கை கால் இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் தான் அதான் பாத்துக்குது, வாய் இது எல்லாத்தையும் அதுதான் பாத்துக்குது. ஸோ வெளிமனம் அடக்கினா இது ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே ஆஃப் ஆயிடும். நம்ம ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட்ல போயிடுவோம். ஓகே, இன்ஆக்டிவா ஆயிடுவோம் நம்மளோட வெளிமனம். வெளிமனம் கான்சியஸ் மைண்ட் ஆஃப் பண்ணிடுச்சுனாக்க நம்ம கண்களை திறக்க முடியாது. நானே அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு கமெண்ட் கொடுத்தா கூட கண்ணை திறந்து பாருன்னு சொல்லுவேன், உங்களால திறக்க முடியாது. உங்க கை கால்கள்லாம் கனமாயிடும்.
ஓகே சார், நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு செயினோட டாலரையோ எதையோ வச்சு இப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க, உடனே அவங்க கண்ணை மூடிடுவாங்க. அந்த மாதிரி சொல்றீங்களா அதாவது நீங்க? இதுல இன்னொரு விஷயம் உண்டு. நம்ம சித்தர்கள் கையில இருந்து தான் வெளியூருக்கு, அதாவது இந்தியா விட்டு வெளியில போனது இந்த கலை. அதுல இருந்து சில டெக்னிக்ஸா உருவாக்கினது தான் நீங்க சொல்ற டைப். இன்னொன்னு சினிமாட்டிக்கா கொஞ்சம் எக்ஸாஸ்டிக் பண்ணி தான் சொல்ல முடியும். அப்பதான் சுவாரஸ்யமாவும் இருக்கும். அதனால அதை அப்படி காட்டுறாங்க. ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் வரைச்சே கூட நிறைய பேர் நினைப்பாங்க, எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா, சினிமாவில் காட்டுற மாதிரி இருக்குமான்னு கேட்பாங்க. கிடையவே கிடையாது. இங்க வந்து உணர முடியும். இங்க எதுவுமே இங்க உங்களுக்கு கண்ணில் விசிபிளா தெரியாது. ஆனால் நீங்க யார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க உணர முடியும் அவங்க உள்ள என்ன நடக்குதுன்றது. ஒரு வலி குணமாறதையோ, இல்ல திடீர்னு நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் ஆக்டிவேட் ஆறதையோ, நரம்புகள் துடிக்கிறதோ, சம்டைம்ஸ் அவங்களே ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஆனா உண்மையிலே ஃப்ளோட் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களோட ஃபீலிங், அவங்களோட எண்ணங்கள்ல உணரக்கூடியது. புரியுதுங்களா? சில சமயம் நம்மளே படுத்துட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தோன்னா நம்ம உருவமே எதிர்க்க தெரியற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சில பேருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிலைக்கு போயிடுவாங்க சில டைம், அவங்களே அறியாம போகும். இது ஆக்சுவலா உண்டு, எல்லாருக்குமே இருக்கு. இது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சமயத்துல தெரியாது அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் வழியா தான் வர முடியும். சோ அதனாலதான் இந்த விஷயத்த முழுக்க முழுக்க இது சித்தர்கள்லாம் எப்படின்னாக்க, இது ஒரு அவங்களுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னாக்க அவங்க கிட்ட இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யின்னு சொல்றதை விட அவங்க சார்பா அவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு இதை செய் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு உத்தரவு கொடுக்கறது. யூனிவர்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்துருவாங்க. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த நிலையில பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன கேட்குறீங்களோ அதை 100% செய்து கொடுக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போறோம், எந்த லெவல்ல இருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு, இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட சார். அவங்களோட உள்ளுக்குள்ள நீங்க போய் வந்து அவங்கள சரி பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, எனர்ஜியா போவீங்க. அது என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கும் சார் நீங்க போறதுக்கு? இல்ல இது நம்ம தமிழ் வழிமுறைகள் தான். ஏன்னா நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே நம்மளோட இயல்பான ஒரு விஷயங்கள்ல தான். அது நம்மளோட கண்கள், நம்ம மனசுல ஒருத்தரை என்னவா நம்ம டிராவல் பண்ணோம். இப்ப அவங்களோட பிரச்சனை ஒண்ணு சொல்றாங்கன்னா, அந்த ஆர்கனை மனசால நினைச்சு உள்ள டிராவல் பண்ணும்பொழுது என்னோட எண்ணம் அப்படியே உள்ள டிராவல் ஆகும். அது ஆக்ஞா மூலமாவும் கண்கள் மூலமாவும் என்னோட கைகள் மூலமாவும் உடம்புல இருக்கிற எனர்ஜியா கனெக்ட் ஆகும். இது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உணர்வாங்க. புரியுதுங்களா? சில பேர்லாம் வந்து இந்த சித்தர்கள் வழியில இருந்தவங்களோ இல்ல இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சில பேஷண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க அப்படியே கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டின்னு போனீங்க சார், குகை மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க உணர்றது. என்னோட எனர்ஜி போகுது, பட் அவங்களுக்கு அந்த சித்தர்களோட விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல ஓடுது இல்லையா? இது எல்லாமே பதிவு. புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமான்னு, இது எல்லாமே பதிவு. அவங்க எண்ணத்துல ஒரு விஷயத்த பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க, அதுவாகவே மாறும். எண்ணம் நீங்க எதுவாக நினைக்கிறாயோ, அதாவது நான் இங்க படுக்கும் பொழுது சொல்லுவேன், உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க மனதார வச்சுக்கோங்க. அதாவது நீங்க எந்த கடவுளை வேணா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இயேசுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், எனி ஈவன் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒரு மனம் அதை நம்பினா அதுவாகவே மாறி நிற்கும். இதுதான் நம்ம மனமே. அதுதான் எல்லாருமே, இது நான் புதுசா சொல்லல, இது வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறது. எதுவாக நினைக்கிறாயோ மனம் அதுவாகவே மாறும். அப்ப நிறைய நம்மளுக்கு என்னன்னா, நிறைய நெகட்டிவ்ஸ் நினைச்சு நெகட்டிவ்ஸை பார்த்து நெகட்டிவ்ஸான செய்திகளை கேட்டு வளர்றோம். இப்போ சொல்லுங்க, நீங்க ஒரு ஜெனரேஷன் உங்க அப்பா காலத்தோட உங்க தாத்தா காலத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கு. எது? நம்ம வெளியே என்வாயர்மெண்ட் இல்லையா? ஆனா இன்னைக்கு பசங்களை வந்து இல்ல இன்னும் கான்சியஸா இருக்கணும், இன்னும் கான்சியஸா இந்த கான்சியஸ்ன்றது ஒரு அவேர்னஸ் போய் ஒரு ஃப்ரீயரை கிரியேட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு மோஸ்ட்லி இங்க வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயம், பதட்டம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் அப்படின்ற பேர்ல ஒரு ஃபியரா கன்வெர்ட் ஆகி உள்ள போயிடுது. இப்ப ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஓகேமா, இப்ப நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, எல்லா சப்ஜெக்டுமா நம்ம மனப்பாடம் பண்றோம், ஜஸ்ட் எல்லாத்தையும் படிக்கிறோம். பர்டிகுலரா நம்ம படிக்கிறது எதெல்லாம் மைண்ட்ல இருக்கோ அதெல்லாம் கொண்டு எக்ஸாம் எழுதுறோம். இதே விஷயத்த எல்லாத்துக்குமே நான் ஒரு செயல் செய்யறேன்னா எனக்கு 100% அதை பத்தி தெரியணும்ன்றதுக்காக டெப்த் வரைக்கும் இறங்கி பாக்குறது. அதுல பிளஸ் ஆர் மைனஸ், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எது வேணா இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே யாருக்கா இருந்தாலும் நெகட்டிவ் தான் உள்ள வந்து.
ஆமா உடனே என்ன ஆயிடுது அங்க ஒண்ணு இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நான் சொல்றது நான் வந்து இயல்பாவே ஒரு காலையில இருந்து டே டு டே லைஃப்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்குமே இப்படிதான் அவங்க நெகட்டிவ்ஸ் மட்டுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. ஈவன் தோ மார்னிங் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு டிவி, ஒரு நியூஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நெகட்டிவா சொன்னாதான் ஒரு ஒரு ரீல்ஸே வந்து ஃபேமஸ் ஆகுது இல்லையா? ஆமா அப்படித்தானே ஆரம்பிக்கிறச்சே ஒரு 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 இனிஷியலா ஒரு இந்த மாதிரி இப்படியா அப்படின்னு ஒரு கேட்கறச்சவே அது கியூரியாசிட்டியா பாக்குறோம் பாத்தீங்களா? அந்த கியூரியாசிட்டி எங்க கிரியேட் பண்ணுது? நெகட்டிவ்ஸை அப்சர்வ் பண்ணிருக்கு. சோ இதை நான் யாரையும் தவறா சொல்லல, இன்னைக்கு இந்த தலைமுறை இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் இதனால்தான் நம்மளுக்கு இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள பூந்துடுது. என்கிட்ட வர பேஷண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சார், ஆபீஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஒரு ஹெல்த் செக்அப்னு சொன்னாங்க. அந்த ஹெல்த் செக்அப் ஜெனரல் ஹெல்த் செக்அப் வந்திருக்காங்க, போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அங்க போயிட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு வந்த 2வது நாள்ல இருந்து ரிப்போர்ட் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நீங்க இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த கான்சியஸ் இருக்கணும். அப்பதான் எனக்கே என்னை பத்தி நான் அவேர்னஸ் ஒரு விஷயத்த பாக்குறேன். அந்த அவேர்னஸ்ல நான் பயம் வந்துடுச்சு. இப்ப எனக்கு எந்த நோய், இப்ப யாருக்கா ஒருத்தருக்கு நோய் வந்துட்டு எனக்கு இந்த நோய் வந்துடுச்சோ, யாருக்கா இது வந்துட்டு எனக்கு இந்த நோய் வந்துடுச்சோ அப்படின்னு எந்த நோய் வந்தாலும் எனக்கு வந்துடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்ற வர பேஷண்ட் நிறைய இருக்காங்க. சோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கு தான் கொடுக்குறோம். அந்த அந்த அவேர்னஸை அப்படியே மாறி ஒரு ஃபியரா அவங்களுக்கு ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணிடுது. ஆமா புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் மனம் வந்து வேலை செய்யுது.